இந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில வந்திருக்கிற உங்க எல்லாரையும் நான் இயேசுவின் நாமத்துல வரவேற்கிறேன். உங்கள எல்லாரையும் பார்த்தது ரொம்ப சந்தோஷம். இந்த நேரத்துல ஆண்டவர் வார்த்தைக்கு நேரா போலாம். அ மார்க் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் அ 35ஆம் வசனத்திலிருந்து 41ஆம் வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். மார்க் சாப்டர் 4 31 to 41. அன்று சாயங்காலத்திலே அவர் அவர்களை நோக்கி அக்கரைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். வேறே படவுகளும் அவர்களோடே கூட இருந்தது. அப்பொழுது பலத்த சுழற்காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதின்மேல் மோதிற்று. கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார். அவர்கள் மிகவும் பயந்து, இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். இந்த சம்பவம் மற்ற சுவிசேஷத்துலயும் இருக்கு. மத்தேயில இருந்தாலும் மார்க்ல ரொம்ப அழகா இருக்கு. இது உண்மையிலே நடந்த ஒரு சம்பவம். இது கதை இல்லை. இயேசுவோட வாழ்க்கையில இந்த உலகத்துல இருந்தப்ப உண்மையிலேயே நடந்த ஒரு சம்பவம். அப்ப பாருங்க, உண்மையிலேயே நடந்த இந்த சம்பவத்துக்கு பின்னாடி இப்படி ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கு என்ன ஒரு பேக்ரவுண்டு, அதுக்கு ஒரு பின்னணி இருக்கும். அந்த பின்னணியை நான் இப்ப கொஞ்சம் சுருக்கமா சொல்றேன். அதுக்காக நீங்க படிச்சிருக்கும் போது இவ்வளோ டீட்டெயிலா நம்ம படிச்சிருப்போமான்னு தெரியாது. இதுக்கு முந்தின அதிகாரத்துல தான் வாசி பாருங்க, உங்களுக்கு தெரியும். இப்ப மார்க் 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. மார்க் 4:1. அவர் மறுபடியும் கடலோரத்திலே போதகம் பண்ண தொடங்கினார். பாருங்க, அவர் மறுபடியும் he began again to teach. அப்புறம் அதுக்கு முன்னாடி அவரு நிறைய போதகம் பண்ணிட்டு இருந்திருக்காரு, நிறைய வேலை செஞ்சிருக்காரு. முதல் வசனமே எப்படியா இருக்கு, மறுபடியும். அப்ப அதுக்கு முன்னாடியே அவர் நிறைய செஞ்சு போதகம் பண்ணிட்டு திருப்பி அவர் போதகம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்ப இயேசுக்கு இந்த உலகத்துல அவருக்கு என்ன பண்ண ரெஸ்ட் எடுக்க டைமே இல்லை. யாரும் ரெஸ்ட் எடுக்க அவரை விடவும் இல்லை. அவ்வளோ பிஸியா அவரு வேலையை செஞ்சுட்டு இருக்காரு. ஆண்டவர் 100க்கு 100 தேவனா இருந்தாலும் இந்த உலகத்துல மனுஷனா வந்தப்ப அவர் 100க்கு 100 மனுஷனா தான் இருந்தாரு. அப்ப 100க்கு 100 தேவனா இருந்தவர் இந்த உலகத்துல 100க்கு 100 மனுஷனா தான் இருந்தாரு. அப்ப அவருக்கு மனுஷருக்கு இருக்க மாதிரியே களைப்பு, சோர்வு, டயர்ட்னஸ் எல்லாம் இருக்கும். இப்ப ஆல்ரெடி நிறைய பிரசங்கம் பண்ணி 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 அவர் நிறைய கழிச்சு போயிட்டாரு. having preached many sermons, performed many miracles and wonders. கடைசியில் என்ன பண்றாரு, ஜீசஸ் எங்க வராரு, அரைவ்ஸ் அட் தி பீச். எல்லாம் முடிச்சுட்டு அவரு கடலோரத்துக்கு வராரு. அவர் மறுபடியும் கடலோரத்திலேயே போதகம் பண்ண தொடங்கினார். அப்ப திருப்பி பீச்சுக்கு வந்துடுறாரு. அப்ப அடுத்த வசனம் பாருங்க, திரளான ஜனங்கள் அவரிடத்தில் கூடி வந்தபடியா பாருங்க, நிறைய ஜனங்க, மல்டிடியூட் ஆஃப் பீப்புள்ஸ் அவர்கிட்ட என்ன பண்றாங்க, வந்து கூடி வராங்க. அந்த நேரத்துல பாருங்க, அவர் என்ன பண்றாரு, அடுத்த வசனம், அவர் படவிலே ஏறி உட்கார்ந்தார், ஜனங்கள் எல்லாரும் கரையிலே நின்றார்கள். திருப்பி 2வது வசனம், அவர் அநேக விசேஷங்களை உமைவைகளாக அவர் திருப்பி பாருங்க, அநேக விசேஷங்கள். ஏற்கனவே களைச்சு போயிட்டு பீச்சுக்கு வந்து உட்கார்ந்துருக்காரு. திருப்பி என்ன பண்றாரு, அநேக விசேஷங்கள். இப்ப நிறைய ஓமை சொல்லியிருக்காரு, ஆனா பைபிள்ல அதெல்லாம் இல்லை. ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு, அந்த விதையும் விதைக்கிறவனும், அந்த ஓமை மட்டும் தான் இங்க இருக்கு. நிறைய ஓமையா அவர் சொல்லியிருக்காரு. இப்ப இந்த இயேசு அவர் ஊழியத்துல இந்த கலிலேயா கடல்ல சுத்தி இருக்கிற இடத்துல தான் நிறைய நாள் ஊழியம் செஞ்சிருக்காரு. கலிலேயா சுத்தி என்ன இருக்குது, கப்பர்நகும், திபேரியா, அந்த இடத்துல தான் அவர் நிறைய ஊழியம் செஞ்சிருக்காரு. அவர் ஊழியம் ஃபுல்லா அந்த கலிலேயா கடல்ல சுத்தி தான். இப்ப திரளான ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்ணாரு. இதை எத்தனை பேர் யோசித்து பாத்தீங்க? அந்த காலத்துல இந்த காலத்துல இருக்க மாதிரி லவுட் ஸ்பீக்கர் கிடையாது, மைக் கிடையாது, இந்த PA சிஸ்டம், இந்த மிக்சர் எதுவும் கிடையாது. அவரு எப்படி திரளான ஜனங்கள், ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு இவர் பேசுனது கேட்டிருக்கோம். எத்தனை பேர் யோசித்து பார்த்திருக்கீங்க? எதுவுமே இல்லாம இவ்வளோ பேருக்கு அவர் பேசுற சத்தம் எப்படி கேட்டுச்சு பாருங்க. நீங்க மலை பிரசங்கத்துல இயேசு வந்து மலையின் மேல் ஏறினார்னு பாக்குறோம். அவர் மலையின் மேல் ஏறினா எப்படி அவர் என்ன டெக்னிக்கை யூஸ் பண்ணார்னா, இப்ப காத்து வெஸ்ட்ல இருந்து மேற்குல இருந்து கிழக்கு வீசுது அப்படின்னா இயேசு எங்க நிப்பாரு, மேற்குல நின்றுப்பாரு.
மேற்குல நின்னுட்டு பேசுவாரு. அப்ப அப்ப கிழக்குல காத்து போகும்போது, அந்த வாய்ஸ் அவரோட சத்தம் அந்த காத்து மூலமா அத்தன ஜனங்கள போய் ரீச் ஆகும். சப்போஸ் காத்து கிழக்குலேருந்து மேற்கு வீசுது அப்படின்னா, ஆண்டவர் இந்த கிழக்குக்கு வந்துருவாரு. இங்க வந்துட்டு அந்த மேற்குல ஜனங்கள நிக்க வச்சு பேசுவாரு. அப்ப அந்த காத்து போகும்போது, அந்த சத்தம் அ அ அ அவருக்கு போகும். அது அந்த கலிலேயால அவர் பண்ண மலை பிரசங்கத்தோட அந்த வேவ்ஸ் இன்னும் இருக்குதுன்னு பண்டிதர் சொல்றாங்க. அது பைபிள்ல இல்ல. ஆனா அவரோட வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை தானே. அவரோட வார்த்தையே ஆண்டவர் தானே. அந்த வேவ்ஸ் வந்து இன்னும் இருக்குதுன்னு சொல்றாங்க. பாருங்க, அப்ப அந்த டெக்னிக் தான் யூஸ் பண்ணியிருக்காரு. அப்ப மைக்கு, லவுட் ஸ்பீக்கர் இல்லாம எப்படி பேசியிருக்காருன்னா, எந்த சைடு காத்து அடிக்குதோ அங்க நின்னு அவரு பேசுவார் ஜனங்களுக்கு. இஃப் த விண்ட் வாஸ் ப்ளோயிங் ஃப்ரம் வெஸ்ட் டு ஈஸ்ட், அப்ப அந்த மாரி சமயத்துல என்ன பண்ணுவாரு, தீஸ் இஸ் டு ஸ்டே ஆன் தி வெஸ்டர்ன் சைட் டு ஸ்பீக் தி பீப்பிள். அப்படி இருக்கும்போது அந்த சத்தம் என்ன பண்ணும், ஜனங்களுக்கு ரீச் ஆகும். இந்த டெக்னிக் தான் அவர் யூஸ் பண்ணாரு. இந்த மத்தேயுல பார்த்தீங்கன்னா, அந்த மலை பிரசங்கத்துல இயேசு வந்து மேற்குல நிக்கிறாரு. மேற்குல நிக்கிறத தொட்டு மேற்குலேருந்து அவர் ஈஸ்ட்க்கு காத்து வீசுது கிழக்குக்கு. அப்ப அங்க வீசுறாரு. ஆனா இந்த மார்க் 4ஆம் அதிகாரத்துல அப்படி இல்ல. காத்து பார்த்தா இந்த கிழக்குலேருந்து வீசுது. அப்ப என்ன பண்ண முடியும் அவரு? அதுக்கு தான் பாருங்க, விண்ட் என்ன பண்ணுது, ஈஸ்ட் டு வெஸ்ட் வீசுது. கிழக்குலேருந்து மேற்குக்கு வீசுது. அப்ப அந்த நேரத்துல என்ன பண்றாரு, ஏற்கனவே எப்படி இருக்காரு இயேசு? களைத்து போயிருக்காரு, சோர்வா இருக்காரு. ஃபுல்லா பிரசங்கம் பண்ணிட்டு சோர்வா இருக்காரு. அப்ப 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்த பாருங்க. அவர் அநேக விசேஷங்களை உமைகளாக போதித்து, அப்ப நிறைய விசேஷங்கள போதிச்சுட்டே இருக்காரு. அப்ப அவர் பேசி முடிச்சுட்டு, அ அவர் ரொம்ப டயர்ட் ஆனோனே என்ன பண்ணியிருக்காரு இயேசு, நைஸா நழுவி ஒரு தனியா ரெஸ்ட் எடுக்க, தனியா ஒரு இடத்துக்கு போயிருக்காரு. அதுதான் நம்ம 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். பாருங்க. 4:10 அவர் தனித்திருக்கிற போது, பாருங்க, அவர் தனியா ரெஸ்ட் எடுக்கணும்னு தனியா போயிருக்காரு. ஆல்ரெடி ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆயிட்டாரு. அப்ப தனியா போனாலும் பாருங்க, அவர சுத்தி மீட்டிங் முடிஞ்சிருச்சு. ஜனங்க எல்லாம் போயிட்டாங்க. ஆனாலும் இந்த 12 பேர் இருப்பாங்கல்ல சீஷருங்க, 12 பேர் மட்டும் இல்ல. இந்த 12 பேருக்கு கொஞ்சம் பேர் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு தெரிஞ்சவங்க. அவங்களோட சேர்ந்து திருப்பி வந்துட்டாங்க பாருங்க. அவரே தனியா ரெஸ்ட் எடுக்கணும்னு போகும்போது, அவர் தனித்திருக்கும்போது 12ரோடும் கூட அவரை இருந்தவர்கள் இந்த உவமையை குறித்து அவர்கள் கேட்டார்கள். பாருங்க, அவரே ஒரு ரெஸ்ட் எடுக்கலாம் தனியா போயிருக்கும்போது, அந்த 12 பேரும் அவர் கூட இருந்தவங்க கேட்டு உவமையை பத்தி கேட்கிறாங்க. ஆனா இயேசு அவங்கள பார்த்து கோவப்படல, எரிச்சல் படல. அவங்களுக்கு பொறுமையா என்ன பண்றாரு, அவங்களுக்கு இந்த உவமையை பத்திலாம் அவர் சொல்லிக் கொடுக்கிறாரு. அப்ப இந்த இந்த உவமையெல்லாம் சொல்லிக் கொடுத்து முடிக்கிறாரு. நீங்க அடுத்து பாருங்க, 11ஆம் வசனத்த பாருங்க. அதற்கு அவர் தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கித்தார். அடுத்தது நீங்க 13ஆம் வசனத்த பாருங்க. பின்பு அண்ட் அதுக்கும் பிரசங்கம் பண்றாரு. அப்புறம் நீங்க 21ஆம் வசனத்த பாருங்க. 21 பின்னும் அவர் அவர்களை நோக்கி தொடர்ந்து பேசிட்டே இருக்காரு. அண்ட் அப்புறம் 24ஆம் வசனம் பாருங்க. பின்னும் திருப்பி அகைன். அப்புறம் 26ஆம் வசனத்தை பாருங்க. பின்னும் அவர்கள் அவர்களை நோக்கி திருப்பி பேசுறாரு. அண்ட்ன்னு பார்க்கலாம் இங்கிலீஷ்ல. அதுக்கப்புறம் 30ஆம் வசனத்தை பாருங்க. 30ஆம் வசனம். பின்னும் அவர்கள் அவர்களை நோக்கி தொடர்ந்து கான்டினியூஸா பேசிட்டே இருக்காரு. இப்படி பேசிட்டே இருக்கும்போது கடைசி என்ன ஆயிடுச்சு, சாயங்காலமே ஆயிடுச்சு, ஈவினிங் ஆயிடுச்சு. அப்ப நீங்க 35ஆம் வசனத்தை வாசிங்க. அன்று சாயங்காலத்தில் பேசி 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 கடைசியில சாயங்காலமே ஆயிடுச்சு. சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். லெட் அஸ் கோ டு தி நெக்ஸ்ட் சைடு அப்படின்னு யார் சொல்றா? இயேசு பார்த்து யாரை பார்த்து சொல்றாரு? சீஷர்களை பார்த்து சொல்றாரு, அக்கறைக்கு போவோம் வாருங்கள்னு சொல்றாரு. அப்ப இந்த 35ஆம் வசனத்துல பாருங்க, இயேசு ரொம்ப களைச்சு போயிட்டாரு, ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆயிட்டாரு. அவ்வளவு களைச்சு போன இயேசு என்ன பண்றாரு? ஆல்ரெடி இவர் எதுல இருக்காரு? போட்ல தான் இருக்காரு. அப்ப அந்த களைச்சு போன இயேசு 36ஆம் வசனத்தை பாருங்க. அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். இந்த வசனத்தை எத்தனை பேர் இப்படி வாசித்து பார்த்தீங்க? இப்ப ஆண்டவர் சீஷர்களை கொண்டு போல, இவர் டயர்டா இருந்ததுனால அவர்களே என்ன பண்ணிட்டாங்க, இவரை போட்ல வழியா அப்படியே கூட்டிட்டு போயிட்டாங்க. அந்த அளவு டயர்ட் ஆயிட்டாரு. இந்த வசனம் பாருங்க. அவர் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். சீஷர்கள் தான் இயேசு கொண்டு போறாங்க படகுல. அவ்வளவு டயர்ட் ஆயிட்டாரு. அவ்வளவு டயர்டா களைப்பா இருக்காரு. அத நான் எதை சொல்றேன்னா, இந்த சம்பவம் நடக்கிறதுக்குரிய பேக்ரவுண்ட், பின்னணி. இந்த பின்னணியெல்லாம் நம்ம இவ்வளவு பொறுமையா நம்ம படிச்சிருக்க மாட்டோம். எத்தனை பேர் சொல்றீங்க, இன்னைக்குதான் எனக்கு இதான் இந்த வசனம் இன்னைக்குதான் தெரியுது, சீஷர்கள் தான் அவரை கொண்டு போனாங்கன்னு எத்தனை பேர் சொல்றீங்க? இவ்வளவு நம்ம படிச்சிருக்க மாட்டோம். அப்ப பாருங்க, அவர் சீஷர்கள் அவரை கொண்டு போயிடுறாங்க. அப்ப அவர் அக்கறைக்கு போவோம் வாருங்கள்னு சொல்றாரு. அப்ப 36ஆம் வசனத்துல
சீஷர்கள் என்ன பண்றாங்க? அவர கூட்டிட்டு போறாங்க. டிசைபிள்ஸ் டூக் ஹிம். அப்போ என்ன பண்ணுது? ஒரு பலத்த காற்று வருது. 37ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி, படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதின் மேல் மோதிற்று. ஹியூஜ் சைக்ளோன், பெரிய புயல் வருது. அப்ப ஆனா அந்த நேரத்துல பாருங்க, இயேசு என்ன பண்ணிட்டு இருக்காரு பாருங்க. 38ஆம் வசனம். கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணை வைத்து நித்திரையா இருந்தார். பாருங்க, அவ்வளவு புயல் அடிக்குது. தலைவாணி வச்சுட்டு நல்லா தூங்கிட்டு இருக்கிறாரு. பாருங்க, இவரு 100க்கு 100 ஆண்டவரை நான் ஏற்கனவே சொன்னபடி அவர் ஆண்டவரா இருந்தாலும் தேவனா இருந்தாலும் அவரு 100% எப்படி இருந்தாரு? மனுஷனா தான் இருந்தாரு. அப்ப அவரு ரொம்ப களைப்பா இருக்காரு. he was so tired. காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் பிரசங்கம் பண்ணி முடிச்சுட்டு அவரே ரெஸ்ட் எடுக்க தனியா வந்திருக்காரு. அப்பயும் ஜனங்க விடல. அவர்கிட்ட கேள்வின்னு கேட்டுட்டு திருப்பி அவ்வளோ ஒரு பிரசங்கம் பண்ணி முடிச்சுட்டு களைச்சு வந்திருக்காரு. களைச்சு வந்து இந்த போட்ல இருக்கும்போது தான் இந்த காரியம் நடக்குது. இப்ப நல்லா இயேசு தூங்கிட்டாரு. இயேசு தூங்குனதுக்கு ஒரு 2 காரணம். முதலாவது காரணம் களைப்பு, டயர்டு. 2வது காரணம் என்னவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒண்ணு ரொம்ப டயர்டு, சோர்வு, தூங்கிட்டாரு. 2வது காரணம் என்னவா இருக்கும் இயேசு தூங்குனதுக்கு? நீங்க அந்த காரணத்த நான் சொல்றேன் அப்புறம். ஆனா நம்ம என்ன நினைச்சுட்டு இருப்போம், அவர் வந்து சீஷர்கள சோதிக்கிறதுக்காக தூங்கிட்டாரு. இல்ல, அவரு சீஷர்கள டெஸ்ட் பண்றாரு அவங்க விசுவாசத்த. அப்படிதான் நம்ம நினைப்போம். ஆனா 2வது காரியத்த நான் அப்புறம் சொல்றேன். பாருங்க, இந்த இவங்க எழுந்திருச்சு என்ன சொல்றாங்க தெரியுமா? அ கப் அ அவர்கள் அவரை எழுப்பி, "போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உங்களுக்கு கவலை இல்லையா? ஐயோ, நாங்க செத்து போறோமே, அது உங்களுக்கு கவலை இல்லையான்னு?" சொல்லி ஆண்டவர் என்ன பண்றாங்க? குற்றப்படுத்துறாங்க, அக்யூஸ் பண்றாங்க. அப்ப பாருங்க, மாஸ்டர், டு யூ நாட் கேர் தட் வி ஆர் பெரிஷிங்? நாங்க சாகுறோமே, உங்களுக்கு கொஞ்சம் கூட கவலை இல்லையான்னு சொல்லி அவரை இயேசு குற்றப்படுத்துறாங்க. பாருங்க, இயேசு எத்தனை அற்புதம் செஞ்சிருக்காரு. எத்தனை பிரசங்கம், நாள் ஃபுல்லா எத்தனை பிரசங்கம் பண்ணியிருக்காரு. எவ்வளவு உண்மையை சொல்லியிருக்காரு. இவர் பண்ண அற்புதத்தெல்லாம் இவங்க பார்த்திருக்காங்க. இவர் கூடவே இருந்த ஜனங்க எல்லாத்தையும் மறந்துட்டாங்க ஒரு நிமிஷத்துல. எல்லாத்தையும் he forgot every good things received from Jesus and accused him. அதே போல நம்ம வாழ்க்கையில நமக்கு ஆண்டவர் எவ்வளோ நன்மை செஞ்சிருப்பாரு. எவ்வளவு அற்புதம் நம்ம செஞ்சிருப்பாரு. எல்லாத்தையும் நம்ம எப்ப மறந்துடுறோம்னா, நமக்கு ஒரு கஷ்டம் வரும்போது எல்லாத்தையும் மறந்துடுறோம், இந்த சீஷர்களை போல. உங்க வாழ்க்கையில நீங்க யோசிச்சு பாருங்க. இப்போ ஆண்டவர் நமக்கு எவ்வளவு நன்மை செஞ்சிருக்காரு. நம்மளுக்கு கூப்பிட்ட நேரத்துலலாம் பதில் கொடுத்திருக்காரு. எவ்வளவு நன்மை செஞ்சிருக்கும் போது, நமக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது, போராட்டம்னு வரும்போது, அதெல்லாம் மறந்துட்டு இந்த ஆண்டவரை வந்து குற்றப்படுத்துவோம். ஆண்டவரே, நான் இவ்வளவு கஷ்டப்படுறேனே, உங்களுக்கு கவலை இல்லையா? டீச்சர் கேட்டாங்க பாருங்க. நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன், உண்மையிலேயே நீங்க என் கூட தான் இருக்கீங்களா? அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய நேரத்துல ஆண்டவர் என்ன பண்ணுவோம்? குற்றப்படுத்துவோம். இயேசுவை திட்டுறோம். எத்தனை பேர் உங்க வாழ்க்கையில அந்த மாதிரி பண்ணிருக்கீங்க? உங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது, சோதனை வரும்போது, எத்தனை பேர் இயேசுவை இந்த மாதிரி குற்றப்படுத்திருக்கீங்க? ஆண்டவரே, நான் இப்படி கஷ்டப்படுறேனே, அது உங்களுக்கு தெரியலையா? நான் இவ்வளவு பாடுபட்டுட்டு இருக்கேனே, உங்களுக்கு தெரியலையா? அப்படின்னு எத்தனை பேர் நம்ம சொல்லியிருக்கோம். பாருங்க, அப்படி வாயால சொல்லலாம் கூட நம்ம மனசுலயாவது நினைச்சிருப்போம். நம்ம இவ்வளவு கஷ்டப்படுறோம், ஆண்டவர் ஒண்ணுமே கண்டுக்க மாட்டேங்கிறாரு. ஆண்டவர் பாட்டுக்கு அவரு பாட்டுக்கு இருக்கிறாரு. அவருக்கு ஜெபத்த கேட்கிறாரான்னு தெரியல. இதெல்லாம் அவருக்கு நம்மளுக்கு நம்ம மேல அக்கறை இருக்கான்னு தெரியல. நம்ம அதே கஷ்டத்துல தான் இருக்கோம். அதே போராட்டத்துல தான் இருக்கோம். எவ்வளோ ஜெபம் பண்ணாலும் அதே கடன் பிரச்சனையில இருக்கோம். ஒரு குடும்ப பிரச்சனை போக மாட்டேங்குது. இதே போராட்டத்துல இருக்கோம். அப்ப இயேசு நம்மகிட்ட இருக்கிறாரான்னு தெரியல அப்படின்னு தான் நினைப்போம். நீங்க சண்டே வரீங்க, நல்ல பிரசங்கத்த கேட்கிறீங்க, நல்லா ஜெபம் பண்ணிட்டு போறீங்க. வீட்டுக்கு போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்க. இவ்வளோ நேரம் நல்லா பிரசங்கத்த கேட்கிறீங்க, நல்லா ஆவிக்குள்ள நிரம்புறீங்க. வீட்டுக்கு போய் ஒரு பிரச்சனை வந்தோடனே திருப்பி என்ன பண்றீங்க? அதெல்லாம் மறந்துடுறீங்க. இவ்வளோ நேரம் நீங்க பிரசங்கம் கேட்டது, வசனத்தை கேட்டது எல்லாத்தையும் மறந்துட்டு திருப்பி என்ன பண்றோம்? ஐயோ, நம்ம கூட ஆண்டவர் இருக்கிறாரா? ஆண்டவர் இருந்தா ஏன் இந்த மாதிரிலாம் நடக்குது நமக்கு? அப்படின்னு சொல்லி நம்ம யாரை குற்றப்படுத்த ஆரம்பிச்சிடறோம்? நம்ம இயேசுவை குற்றப்படுத்த ஆரம்பிச்சிடறோம். எத்தனை பேர் நீங்க அந்த மாதிரி பண்ணிருக்கீங்க? நல்லா சர்ச்சில் போயிட்டு பிரசங்கத்தை கேட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டு எல்லாத்தையும் மறந்துட்டு இயேசுவை போய் குற்றப்படுத்துவோம். நாங்க இப்படி சாவறோமே, நீங்க தூங்கிட்டு இருக்கீங்களே, நீங்க ஒரு சுயமா சீஷர்களை ஆண்டவர் குற்றப்படுத்துவாங்க. யூ ஆர் செல்ஃபிஷ் காட், நீங்க சுயநலமான தேவன். நாங்க இவ்வளவு கஷ்டப்படுறோம், இப்ப சாக போறோம், போட்டுக்கு வருது, ஆனா நீங்க என்னன்னா நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நல்லா என்ன பண்ணிருப்பாங்க? இயேசுவை குற்றப்படுத்திட்டு இருக்காங்க. நாங்க சாகுறது உங்களுக்கு தெரியலையா? இவ்வளவு புயல் அடிக்குதே உங்களுக்கு தெரியலையா? இந்த புயல் உங்க கண்ணுக்கு தெரியலையா? சீஷர்கள் நல்லா திட்டிருப்பாங்க. எவன் இவருக்கு தலைவாணி கொடுத்தானோ அவனை தான் ஃபர்ஸ்ட் நம்ம சிறப்பாக அடிக்கணும். தலைவாணி கொடுத்ததா நல்லா தூங்குறாருன்னு அவங்க மனசுல நினைச்சிருப்பாங்க. பாருங்க, அவங்க ஆண்டவரை குற்றப்படுத்துறாங்க, ஆண்டவரை அக்யூஸ் பண்றாங்க. அதெல்லாம் இப்படி சொல்லியிருப்பாங்க, ஆண்டவரே, நீங்க நல்லா தூங்குவீங்க, புயல் அவங்க கலந்தாலும் உங்களுக்கு ஒன்றும் கவலை இல்லை, நீங்க காடு, நீங்க என்ன பண்ற, கடல் மேலே நடக்கிற ஆளாச்சே, நீங்க கடல் மேல நடந்து போயிடுவீங்க, நாங்க அப்படின்னு சொல்லி அவங்க நினைச்சிருப்பாங்க, கேட்டிருப்பாங்க. பாருங்க, அப்ப என்ன பண்ணிருக்கோம்? ஆண்டவர் என்ன பண்றாரு? தூக்கத்துல இருந்து இவங்களை எழுப்புறாங்க. அப்ப நம்ம வாழ்க்கையில ஒரு கஷ்டம், சோதனை வரும்போது நம்ம ஆண்டவர் செஞ்ச நன்மையெல்லாம் மறந்துட்டு இந்த சீஷர்கள் மாதிரி
ஆண்டவர குற்றப்படுத்துறோமா? நீங்க எத்தன பேர் அந்த மாரி பண்ணியிருக்கீங்க? ஆண்டவர குற்றப்படுத்துறீங்க. அ எந்த கஷ்டம் வந்தாலும், ஆண்டவர் தூங்கிட்டு இருந்தாலும், ஆண்டவர குற்றப்படுத்தக்கூடாது. ஆண்டவர அக்யூஸ் பண்ணக்கூடாது. அதுதான் முதலாவது. பாருங்க 39ஆம் வசனம். அவருக்கு இவங்க எழுப்புனோனே எந்திரிச்சுட்டாரு. எந்திரிச்சோனே இயேசுக்கு பயங்கர கோவம் வருது. அவர் எழுந்து காற்றை அதட்டி, கடலை பார்த்து, "இறையாதே, அமைதலாயிரு" என்றார். பாருங்க, இவருக்கு பயங்கர கோவம். இவருக்கு யார் மேல கோவம்? அ சீஷருக்கு தான் எழுப்புனாங்க. ஆனா சீஷர்கள அவர் திட்டல. சீஷர்கள திட்டாம, சீஷர் மேல இருக்க கோவத்த யார் மேல காட்டுறாரு? அந்த கடல் மேல. கடல போட்டு அதட்டுறாரு. க க க க அதட்டி, அப்புறம் கடல் அமைதல் ஆயிடுது. பீஸ் பி ஸ்டில்ன்றாரு. அதுவும் கடல்லாம் அமைதல் ஆயிடுச்சு. அதற்கு காத்தே நெனச்சிருக்கும். என்னடா இது? நம்மள படைச்சவரு இவரு. படிச்சுட்டு காத்தடிக்க சொன்னது இவரு. இப்ப நம்ம காத்தடிக்கும்போது நம்மள இப்படி கத்துறாரேன்னு சொல்லி அந்த காத்தையே நெனச்சுட்டு இருக்கோம். அப்ப அந்த விண்ட் அண்ட் சீ போத் பிகேம் காம். அப்ப காற்றும் கடலும் அமைதலாச்சு. வேற என்ன பண்றது? அவர் சிருஷ்டிகராச்சே! அவர் சொல்றத கேட்டாகணுமே! அப்படின்னு காற்றும் கடலும் என்ன பண்ணிருச்சு? அமைதலாயிடுச்சு. 40ஆம் வசனம் பாருங்க. அ அவர் அவ அவர்களை நோக்கி, "ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று?" பாருங்க. அ "ஒய் யூ ஆர் சோ ஃபியர்ஃபுல்? அ ஹவ் இஸ் தட் யூ ஹேவ் நோ ஃபெய்த்?" இப்ப இயேசு ஏன் இந்த காரியத்த சொன்னாரு? ஏன் பயப்பட்டீங்கன்னு சொன்னாரு? யோசிச்சு பாருங்க. யாராவது சொல்ல முடியுமா? இயேசு சீஷர்கள பார்த்து ஏன் பயப்பட்டீங்கன்னு ஏன் சொன்னாரு? இப்ப இந்த புயல்ல இயேசுவ எழுப்பிட்டாங்க. இயேசு வந்து ஏன் பயப்பட்டீங்க? அப்படின்னு சொல்லி எதுக்கு சொன்னாரு பாருங்க. இல்ல சீசர்கள் பண்ண முக்கியமான தப்பு என்ன தெரியுமா? ம். இதுல இது ஆண்டவர் தூங்கிட்டு இருக்காரு. அ வாட் வாஸ் தி மிஸ்டேக் தட் ஜீசஸ் கமிட்டட்? ஒரு முக்கியமான தப்பு சீஷர் பண்ணியிருக்காங்க. அந்த தப்ப நம்ம பண்ணக்கூடாது. இங்க பாருங்க, ஒரு ஒ ஒ ஒரு அதே போட்ல நான் இப்படி கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு சின்ன பிள்ளை போகுது. ஒரு சின்ன பையனோ, ஒரு சின்ன பொண்ணோ போகுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த மாரி காத்தடிக்குது. அந்த மாரி புயல் வருது. அந்த நேரத்துல அந்த பிள்ளை என்ன பண்ணியிருக்கும்? அந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கும் பிள்ளை? ம் நேரா அம்மாவ போய் கட்டி பிடிச்சிருக்கும். ம். அம்மாவ கட்டி பிடிச்சு இது இருக்கும். இதுதான் நடந்திருக்கும். அப்ப இஃப் தேர் வாஸ் a little child with his mother or father in that boat, what would that child would have done? நேரா என்ன பண்ணியிருக்கும்? அம்மாவ போய் கட்டி பிடிச்சிருக்கும். ஆனா இந்த சீஷர்கள் என்ன பண்ணல? இயேசுவ சார்ந்து கொள்ளல. Disciples did not cling to the Jesus. They are trying to solve their problem by their own way. இந்த நேரத்துல சீஷர்கள் அவங்க பிரச்சனைய தாங்களே தீர்த்துக்கிறதுக்கு பார்க்குறாங்க. அ அத இயேசு மேல அவங்க சார்ந்து கொள்ளல. அப்ப நம்ம வாழ்க்கையில ஒரு கஷ்டம், போராட்டம் வரும்போது, நம்ம ஆண்டவர சார்ந்து கொள்ளாம, நம்மளாவே இந்த ப்ராப்ளத்த சால்வ் பண்ண பார்க்குறோம். அதுதான் இங்க சீஷர்கள பண்ண பெரிய தப்பு. அதனால தான் அவர் சீஷர்கள் கேட்டாரு. "ஏன் பயப்பட்டீங்கன்னு?" கேட்டாரு. அப்ப இவர் இயேசுவ சார்ந்து கொள்ளாம, அவங்களே ப்ராப்ளத்த சால்வ் பண்ணதுனால தான் இயேசு இந்த மாரி பார்த்து கேட்டாரு. அப்ப அ பிரச்சனைய என்ன பண்ணாரு? இயேசு பார்த்துக்குவாரு. அவர் தான் இருக்கிறாரே! அப்படின்னு சொல்லி அவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணாம, என்ன பண்ணிட்டாங்க? பிரச்சனைய அவங்களே சால்வ் பண்ண பார்த்தாங்க. அப்ப இந்த ஒரு இப்ப பைபிள்ல பாருங்க, "இது சிறு பிள்ளையை போல விசுவாசமா இருக்கணும்னு" இயேசு சொல்றாரு பாருங்க. இதுதான் மீன் பண்றாரு. அப்ப நம்மளோட பிளைண்ட் ஃபெய்த் ஆண்டவர் மேல நம்ம நம்பிக்கைய அப்படியே வச்சிருக்கணும். எப்ப? ஒரு கஷ்டம், சோதனை வரும்போது. அப்ப ஆண்டவர் மேல ஒரு சார்ந்திருக்கிற நம்பிக்கை. உங்களுக்கு எத்தன பேருக்கு அந்த அனுபவம் இருக்குன்னு தெரியல. ஒரு கஷ்டம், சோதனை வரும்போது நம்ம நம்பிக்கைய ஆண்டவர் மேல வைக்கணும். தாவீது சங்கீதத்துல என்ன சொன்னாரு? "ஆண்டவரே நீரே என் நம்பிக்கை. என்னோட நம்பிக்கைன்றதே நீர் தான். என்னோட ட்ரஸ்ட்ன்றது நீர் தான். ஃபெய்த்தே நீர்ன்னு" சொல்றாரு. அப்ப அந்த மாரி தாவீது ஆண்டவர் மேல விசுவாசம் இருக்காரு. ஆண்டவர் கேட்கிறாரு, "ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாம போயிடுச்சு?" அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறாரு. அப்ப இது இது பாருங்க, ஏன் ஆண்டவர் இவங்கள பார்த்து இப்படி கேட்டாருன்னு முக்கியமான கேள்வி. இந்த பயணம் யாரோட பயணம்? இப்ப அக்கறைக்கு போவோம் வாருங்கள்ன்னு சொன்னது யாரு? சீஷர்களா? இயேசுவா? இயேசு தான சொன்னாரு. அக்கறைக்கு போவோம் வாருங்கள்ன்னு சொன்னாரு. லெட் அஸ் கோ டூ த அதர் ஷோர்ன்னு சொன்னது இயேசு. அப்ப இந்த பயணம் யாரோட பயணம்? இயேசுவோட பயணம். அப்ப இந்த இயேசு தான் சொன்னாரு. இந்த பயணம் வந்து இயேசுவோட பயணம். அப்ப இது இயேசு சொல்லி இந்த இயேசுவோட பயணத்துல இவங்களுக்கு ஒரு விசுவாசம் இல்லையே! அதனால தான் இயேசு என்ன பண்றாரு? ஏன் பயப்பட்டீங்கன்னு கேட்கிறாரு. அ இட் வாஸ் நாட் அ ட்ரிப் ஆஃப் ஆர் ஜர்னி ஆஃப் டிசைபிள்ஸ். இது சீஷர்களோட ட்ரிப்போ, சீஷர்களோட பயணமோ கிடையாது. இது யாரோட பயணம்? திஸ் வாஸ் தி ஜர்னி ஆஃப் ஜீசஸ். அப்ப இந்த பயணம் வந்து ஃபுல்லா இயேசுவோட பயணம்.
அந்த இயேசுவோட பயணத்துல ஒரு பிரச்சனை வரும்போது, இவங்க நம்மள நம்பலையேன்றது தான் ஆண்டவர் கோவப்பட்டு, "ஏன் பயப்படுறீங்கன்னு?" கேட்கிறாரு. அப்ப இப்ப அக்கறைக்கு போவோம் வாருங்கள்ன்ட்டு சொன்ன ஆண்டவர். இப்ப ஆண்டவர் தானே சொன்னாரு, "ஹூ செட் லெட்ஸ் கோ டூ தி அதர் சைட்ன்னு?" ஜீசஸ். அப்ப அவர் அக்கறைக்கு போவோம் வாருங்கள்ன்னு சொன்னார்ன்னா, அப்ப அ அவரோட பயணம் அது. ஃபுல் அண்ட் ஃபுல் அவரோட பயணம். அப்ப அவரு சொன்னதுனால, அக்கறைக்கு போவோம் வாருங்கள் அவர் சொன்னதுனால, இது அவரோட பயணத்தினால, இத நம்மள பாதுகாக்கிறது யாரோட கடமை? அ ஆண்டவரோட கடமை. அப்ப நம்ப விசுவாசத்த யார் மேல வச்சிருக்கணும்? இப்ப அக்கறைக்கு போவோம் வாருங்கள்னா, நீங்களும் நானும். யூ அண்ட் மீ அதுதான். சீஷர்களும் அவரும். அப்ப சேர்த்து சீஷர்கள சேர்த்து தான் சொல்றாரு. நான் மட்டும் தான் சொன்னாரு? போவோம்ன்றார். அப்ப அப்ப என் கூட நீங்களும் வாங்கன்றாரு. அப்ப இவங்கள பார்க்க வேண்டியது யாரோட கடமை? ஆண்டவரோட கடமை. அப்ப இவங்க பயப்பட்டிருக்க வேண்டிய அவசியமே இல்ல. புரியுதா? அப்ப அ இப்ப இது வந்து இயேசுவோட பிரயாணமா இருக்கிறதுனால, இது ஆண்டவரோட பிளானா இருக்கிறதுனால, அவரோட திட்டமா இருக்கிறதுனால பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. புயல் வந்தா பரவால்ல, அலை மோதினாலும் பரவால்ல. என்ன வேணா வரட்டும். ஆனா ஆண்டவர் என்ன பண்றாரு? பீஸ்ஃபுல்லா தூங்குறாரு. அப்ப ஆண்டவரே பீஸ்ஃபுல்லா தூங்கும்போது நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. அவரோட பயணம். அவரே பீஸ்ஃபுல்லா தூங்குறாரு. அப்ப நம்ம ஏன் நிம்மதியா தூங்க முடியாது? ஆண்டவரே நிம்மதியா இருக்கார்ன்னா, நம்மளுக்கு ஏன் நம்பிக்கை இல்லாம போகுது? அ அ வ நம்மளுக்கு நெறைய இடத்துல வி டோன்ட் ஹேவ் ஃபெய்த் விசுவாசம் இல்லாம போயிருது. அ அதனால தான் நம்ம என்ன பண்றோம்? ஆண்டவர தொந்தரவு படுறோம். இப்ப 2 ரீசன் சொன்னேன்ல. முதலாவது ரீசன் ஆண்டவர் என்ன பண்றாரு? தூங்குறதுக்கு முதல் காரணம் களைப்பு. ரொம்ப எக்ஸ்ட்ரா ஆயிட்டாரு. ரொம்ப டயர்ட் ஆயிட்டாரு. அதனால தூங்குறாரு. 2வது ஒரு காரணம் சொன்னேன்ல. அது என்ன காரணம்? இயேசு தூங்குறதுக்கு. யாராவது யோசித்து பாருங்க. 2வது எதனால இயேசு நல்லா தூங்கியிருப்பாரு? நம்ம நினைப்போம் அவர் வந்து சோதிக்கிறதுக்காகன்னு. அது இல்ல. இயேசு எப்படி இப்ப பாருங்க, இப்ப ஒரு நெறைய பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல நம்ம நிம்மதியா தூங்குறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அ நான் திருச்சியில படிச்சுட்டு இருந்தேன். பிஇ. அப்ப திருச்சியிலேருந்து தாம்பரத்துக்கு ட்ரெயின்ல வருவேன். அ ஸ்லீப்பர் கிளாஸ் ட்ரெயின்ல வரும்போது சில சமயம் நைட் ட்ரெயின். நான் நிம்மதியா தூங்கவே மாட்டேன் நைட்டு. ஏன்னா, இந்த சைடு 3, இந்த சைடு 3, 6, இந்த சைடு 2. அந்த ஒரு இதுல 8 பேர் படுத்து தூங்குவாங்க. அதுல நான் நிம்மதியா தூங்கவே மாட்டேன். அ அ வாட்ச் இருக்கு. வாட்ச் யாராவது எடுத்துருவாங்கன்னு வாட்ச கூட கழட்ட மாட்டேன். என்னோட பேக் எடுத்து பேக்ல காசு இருக்கும். பேக் எடுத்து தலை மேல வச்சுப்பேன். தலையில அதுல தலை மேல வச்சு தூங்குவேன். ஏன்னா, நான் தூங்கும்போது யாராவது எடுத்துருவாங்களோன்னு நிம்மதியிலே இருக்காது. ஏன்னா, இது பயம். அப்ப நிம்மதியா தூங்கவே மாட்டேன். அ அப்ப நம்ம ஒரு இடத்துல பீஸ்ஃபுல்லா தூங்குறோம், நிம்மதியா தூங்குறோம் அப்டின்னா என்ன அர்த்தம்னா, நமக்கு ஒரு பயமே இல்லாம இருந்தா தான் நம்ம நிம்மதியா தூங்க முடியும். அப்ப இங்க இயேசு வந்து நிம்மதியா தூங்குறாரு. இஃப் யூ கேன் ஸ்லீப் அ வென் தேர் ஆர் பீப்பிள் அரவுண்ட் வாட் இஸ் த ரீசன்? எப்படி நீங்க நல்லா தூங்க முடியும்? அப்டின்னா, இப்ப இப்ப நீங்க தூங்கும்போது மத்தவங்கள பத்தி ஒரு பயமே இல்லாம இருந்தா தான், மத்தவங்கள பத்தி ஒரு சந்தேகம் இல்லாம இருந்தா தான், நீங்க நிம்மதியா தூங்க முடியும். இப்ப நான் ஒரு வீட்ல தூங்குறேன்னு வச்சுக்கோங்க. என்ன சுத்தி ஒரு 10 பேர் இருக்காங்க. அப்ப நான் என்னோட பர்ஸ் எல்லாம் பக்கத்துல இருக்குது. காசெல்லாம் இருக்குது. அப்ப நான் நல்ல நிம்மதியா தூங்குறேன்னா, அந்த 10 பேர் மேல எனக்கு ஒரு நல்ல நம்பிக்கை. நான் தூங்குனா, இந்த 10 பேர் நம்ம பர்ஸ திருட மாட்டாங்க. நம்ம காச திருட மாட்டாங்க. அப்படி நான் அந்த 10 பேர நல்லா நம்புனா தான், நான் நிம்மதியா தூங்க முடியும். என்னதான் களைப்பு இருந்தா கூட, நிம்மதியா தூங்கணும்னா, நம்ம மத்தவங்கள நம்பணும். நான் சொல்றது புரியுதா இத்தன பேருக்கு? அப்ப நீங்க நிம்மதியா தூங்குறீங்க அப்படின்னா, உங்கள சுத்தி ஒரு 10 பேர் இருக்காங்க. அப்படியே நீங்க நிம்மதியா நல்லா தூங்குறீங்கன்னா, அந்த 10 பேர நீங்க நல்லா நம்புறீங்கன்னு அர்த்தம். அந்த 10 பேர் மேல உங்களுக்கு எந்த பயமும் இல்ல. அவங்க மேல எந்த சந்தேகமும் இல்ல. அதனால தான் நல்லா தூங்குறீங்கன்னு அர்த்தம். போன தடவ நான் இந்தியா வந்தேன்ல, அப்ப வந்திருக்கும்போது, அந்த அபுதாபில 9 மணி நேரம் வெயிட் பண்ணணும். 9 மணி நேரம் வெயிட் பண்ணா, ஏர்போர்ட்ல பாருங்க 9 மணி நேரம் ஃப்ளைட்ல தூங்கியிருக்க மாட்டோம். அந்த 9 மணி நேரம் என்ன பண்றது? ஃப்ளைட்லயே உட்கார்ந்திருக்கணும். அந்த 9 மணி நேரம் தூங்க முடியுமா நிம்மதியா? ஏன்னா பாஸ்போர்ட் வச்சிருப்போம், எல்லாம் வச்சிருப்போம், திங்ஸ் வச்சிருப்போம். கொஞ்சம் அசந்தா போதும் தூக்கிட்டு போயிருவாங்க. அந்த 9 மணி நேரம் நம்ம தூங்க முடியாது, ரெஸ்ட் எடுக்க முடியாது. அப்பதான் இந்த ஷாரன் சொன்னாங்க, இந்த அபுதாபில பக்கத்துல ஷாரனோட ஃப்ரெண்ட் ஸ்ருதின்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க வீடு இருக்கு. அந்த 9 மணி நேரம் அங்க போய் நீங்க ரெஸ்ட் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதே மாரி அந்த ஸ்ருதியோட ஹஸ்பண்ட் வந்திருந்தாரு ஏர்போர்ட்க்கு. அவங்க வீட்டுக்கு போயிட்டு படுத்துக்கோங்கன்னு ரெஸ்ட் எடுக்க குடுத்தாரு. க கண்ண மூடி தூங்குனேன் பாருங்க. 2 1/2 மணி நேரம் நல்லா தூங்கிட்டேன். அவன் ஜோயல் வந்து லேப்டாப் எடுத்து அவன் ஏதோ விளையாண்டுட்டு இருந்தான். எனக்கு ஒண்ணுமே தெரியாது. அந்த 2 1/2 மணி நேரம் நல்ல தூக்கம். 2 1/2 மணி நேரம். அப்ப அந்த நல்லா தூங்கியிருக்கணும் ஒரு புது இடத்துல அப்டின்னா, அ நான் அவங்கள நம்புனதுனால தான் தூங்கியிருக்கிறேன். அந்த இடத்துல எனக்கு எந்த பிரச்சனையும் வராது. என்னோட பொருள் பத்திரமா இருக்கும்னு சொல்லி நான் நம்புனதுனால தான் அந்த 2 1/2 மணி நேரம் நல்லா தூங்கியிருக்கேன். இதே இது ஏர்போர்ட்ல இருந்திருந்தேன்னா, ஒரு நாள் தூங்கியிருக்கவே முடியாது. ஒரு 5 நிமிஷம் கூட கண்ண மூடி இருக்க முடியாது நானு. பாருங்க, அப்ப இங்க இயேசு தூங்குறதுக்கு 2வது காரணம்,
அவரை சுத்தி யார் இருக்கா? இந்த 12 சீஷர்கள் தான் இருக்காங்க போட்ல. வேற யாரும் இல்ல. அப்ப அந்த 12 சீஷர்கள இயேசு நம்புறாரு. அந்த 12 சீஷர்கள் மேல இயேசுக்கு எந்த சந்தேகமும் இல்ல. நான் தூங்குனா இவங்க என்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. அப்ப இயேசு 12 சீஷர்கள அவ்ளோ நம்பியிருக்கிறாரு. அப்படி நம்பியிருக்கிறதுனால தான் அவர் நிம்மதியா தூங்குறாரு. அதே போல நம்முடைய வாழ்க்கை பயணத்துல, நம்முடைய வாழ்க்கையில வர கஷ்டங்கள், போராட்டங்கள்ல இந்த சீஷர்கள் செஞ்சது போல நம்ம செய்யக்கூடாது. ஒரு போராட்டமோ, பிரச்சனையோ வரும்போது நம்ப ஆண்டவர நம்புறோம். அதேபோல ஆண்டவர் நம்மள நம்புறாரு. நான் நியூ இயர் மெசேஜ்ல கூட ஒரு வார்த்தை சொன்னேன். அது எத்தன பேருக்கு ஞாபகம் வந்துச்சுன்னு தெரியல. ஆண்டவர் சொன்ன காரியத்த நம்ம செய்யல. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொன்னாரு. அதே போல நம்மளும் என்ன சொன்னோம் ஆண்டவர்ட்ட, நானும் உம்மை விட்டு விலக மாட்டேன், உம்மை கைவிட மாட்டேன். நானும் உங்களோடு கூட இருப்பேன். அது எத்தன பேருக்கு ஞாபகம் இருக்கு? நான் நியூ இயர்ல இந்த வார்த்தை சொன்னேன். அதே போல தான் ஆண்டவர் நம்மள நம்புறாரு. ஆண்டவர் நம்மள நம்புறதுனால நம்ம என்ன பண்ணணும்? அ அ ஆண்டவர அப்படியே நம்பணும். அப்ப சுத்தி 15 பேர் இருந்தும், 12 சீஷர்கள் இருந்தும், பயமோ, சந்தேகமோ இல்லாம நல்லா இயேசு தூங்குறாருன்னா என்ன பண்ணியிருக்காரு? அவரு அவங்க சீஷர் மேல அவ்ளோ நம்பிக்கை வச்சிருக்காரு. இதுதான் அது 2வது காரணம். அப்ப ஜீசஸ் ட்ரஸ்டட் ஹிஸ் டிசைபிள்ஸ் சோ மச் தட் ஹி ஸ்லெப்ட் பீஸ்ஃபுல்லி. அப்ப ஆண்டவர் நல்லா தூங்குறதுக்கு, பீஸ்ஃபுல்லா தூங்குறதுக்கு காரணம் அவங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கை. அப்ப இந்த சீஷர் மேல அவ்ளோ நம்பிக்கை வச்சிருந்தாரு. உங்களோட வாழ்க்கையில, உங்க குடும்பத்துல உங்களுக்கு பிரச்சனை வரும்போது, அ அது உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய பொருளாதார பிரச்சனை வரலாம். உங்க வாழ்க்கையில உங்க வியாதின்ற ஒரு பிரச்சனை வரலாம். உங்க வாழ்க்கையில ஒரு சட்ட ரீதியான பிரச்சனை வரலாம். ம் அ கு இல்லன்னா உங்க வாழ்க்கையில ஒரு வழக்கு, கோர்ட் கேஸ் அந்த மாரி ஒரு பிரச்சனை வரலாம். இல்ல உங்க வாழ்க்கையில ஒரு கடன் பிரச்சனை. இந்த பயங்கர கடன் பிரச்சனையில இருக்கனே, அது தீரவே மாட்டேங்குதே அப்படின்னு இருக்கலாம். அ இல்லன்னா உங்க சரீரத்துல ரொம்ப சுகவீனமா இருக்கலாம். சம் ஆஃப் யூ ஹேவ் ஃபேமிலி ப்ராப்ளம். சம் ஆஃப் யூ ஹேவ் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம். Some of you have court case problem. Some of you have legal problems. Some people have a health issue. Some people have land dispute. என்ன பிரச்சனை இருந்தாலும் நில சம்பந்தப்பட்ட வழக்கு காரணம். பல பிரச்சனை போராட்டம் இருந்தாலும், லோன் ப்ராப்ளமா இருந்தாலும், இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல, இந்த மாதிரி சூறாவளியில, இந்த மாதிரி புயல்ல எத்தனை பேர் உங்க வாழ்க்கையில போயிட்டு இருக்கீங்க? என் வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு புயல் அடிக்குது, இப்படிப்பட்ட ஒரு சூறாவளி இருக்குதுன்னு. ஹவ் மெனி ஆஃப் யூ கோயிங் த்ரூ திஸ் சைக்ளோன்ஸ் அண்ட் விண்ட்ஸ்? அப்ப நீங்க நினைக்க வேண்டியது என்ன? நீங்க ஆண்டவர் பேசாம இருக்கிறாரா? நீங்க என்ன ஜெபம் பண்ணி நான் எவ்வளவு கஷ்டமும் தீர மாட்டேங்குது. நான் அப்படியே தான் இருக்கிறேன். ஆண்டவர் நம்ம கூட இருக்கிற மாரியே தெரியலையே. இவ்வளவு கஷ்டம் இருந்துட்டு இருக்குது. ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாரா? அப்படின்னு ஒரு சந்தேகம் வருதா உங்களுக்கு? இல்ல ஆண்டவர் நம்ம ஜெபத்த தான் கேட்கிறாரா? அந்த மாரி உங்களுக்கு ஒரு எண்ணம் வருதா? அது ஒரு நல்ல விஷயம். தட்ஸ் a குட் சைன். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் உங்கள நம்புறாருன்னு அர்த்தம். அவர் பீஸ்ஃபுல்லா தூங்குறாரு. உங்கள ஆண்டவர் 100க்கு 100 நம்புறாரு. நீங்க எந்த புயல் வந்தாலும், எந்த கஷ்டம் வந்தாலும், எந்த சோதனை வந்தாலும், இந்த பிள்ளை என்ன நம்புவான். சீஷர்கள் பண்ண தப்ப பண்ணக்கூடாது. சீஷர்கள் அவங்களா அவங்க பிரச்சனையை சால்வ் பண்ண பார்க்குறாங்க. ஆண்டவரை குற்றப்படுத்துறாங்க. நாங்க இப்படி சாவறோமே உங்களுக்கு கவலை இல்லையான்னு சொல்லி ஆண்டவரை குற்றப்படுத்துறாங்க. இந்த மாதிரி ஒரு புயலான சிச்சுவேஷன்ல, இந்த சூறாவளியில நீங்க ஆண்டவரை என்ன பண்ணக்கூடாது? அக்யூஸ் பண்ணக்கூடாது. குற்றப்படுத்தக்கூடாது. ஆண்டவரை சார்ந்துக்கணும். பாருங்க, அந்த புயலை பார்த்து நீங்க கலங்க மாட்டீங்க. சூறாவளியை பார்த்து கலங்க மாட்டீங்கன்னு இயேசு நம்புறாரு உங்கள. அந்த 12 சீஷர்கள் நம்பினதுனால தான் நல்லா தூங்குறாரு போட்ல. அதே போல நம்முடைய வாழ்க்கை பயணத்துல ஆண்டவர் நம்மள நம்புறாரு. எந்த புயல் வந்தாலும் இந்த பிள்ளை என்ன நம்புவான். எந்த சூறாவளி காற்று வந்தாலும் இந்த பிள்ளை நம்புவான். என்ன சோதனை வந்தாலும் இவன் பின்வாங்கி போக மாட்டான். எந்த கஷ்டம் வந்தாலும் என்ன நேசிப்பான், என்ன நம்புவான்னு சொல்லி ஆண்டவர் நம்மள நம்பி இருக்கிறாரு. அப்ப ஆண்டவர் நம்பி இருக்கிறதுனால தான் அவர் பீஸ்ஃபுல்லா தூங்குறாரு. அப்ப நம்ம ஜெபம் பண்ணி கேட்டும் நம்மள ஆண்டவர் இருக்கிறாரா இல்லையான்ற ஒரு சந்தேகம் வந்துச்சுன்னா, அது ஒரு நல்ல விஷயம். கவலைப்படாதீங்க. அவரு உங்கள நம்பி நிம்மதியா இருக்கிறாரு. ஆண்டவர் நிம்மதியா தூங்குறாருன்னு அர்த்தம். அப்ப சீஷர் என்ன பண்றாங்க? ஆண்டவர் அவர் மேல வச்ச நம்பிக்கைய உடைச்சாங்க. எதன் மூலமா? ஆண்டவரை எழுப்புனதன் மூலமா ஆண்டவர் தன் மேல வச்ச நம்பிக்கைய என்ன பண்ணாங்க? உடைச்சுட்டாங்க. டிசைபிள்ஸ் broke the trust of Jesus by wake him up. அவரை எழுப்பி அவர் மேல அதே போல ஆண்டவர் நம்ம மேல வச்சிருக்க நம்பிக்கையை நம்ம என்ன பண்ணக்கூடாது? உடைக்கக்கூடாது. சீஷர்களை போல. ஆண்டவர் என்ன பண்ண நம்பியிருக்காரு? அவரை தொதவில்லை. இப்ப இயேசுவ நான் ஒரு கேள்வி உங்ககிட்ட கேட்கிறேன். இப்ப இந்த பயங்கர புயல்ல இயேசு தூங்கிட்டு இருக்காரு. சீஷர்கள் இயேசுவை எழுப்பலன்னா இந்த போட் கவுந்திருக்குமா? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப அவர் இயேசுவை எழுப்பவே இல்ல. இயேசுவை எழுப்பாம இருந்திருந்தா இந்த போட் கவுந்து போயிருக்குமா? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். கவுந்திருக்குமா? பதிலே சொல்ல மாட்டீங்க. கவுந்திருக்காது. ஏன் கவுந்திருக்காதுன்னா, அக்கறைக்கு போவோம் வாருங்கள்ன்னு சொன்னது யாரு?
ஆண்டவர். லெட் அஸ் கோ டு தி அதர் சைடு சொல்லுது ஆண்டவர். இந்த பயணம் ஆண்டவரோட பயணம். அப்ப இதுல ஒரு சீஷர் செத்து போயிருந்தா கூட, அப்ப இயேசு சொன்னது பொய்யா இருக்கும். இயேசு ஒரு பொய்யரா இருப்பாரு. ஒரு சீஷர் செத்து இருந்தா கூட, அப்ப இயேசு அக்கறைக்கு போவோம் வாருங்கள்னு சொன்னது அவரு. இது அவரோட பயணம். அப்ப ஒரு சீஷர் செத்திருந்தா கூட அது இயேசு பொய் சொன்ன மாதிரி ஆயிடும். ஒரு சீஷரும் என்ன பண்ணிருக்க செத்திருக்க மாட்டாங்க. அவரை எழுப்பலனா கூட. அப்ப இஃப் ஜீசஸ் நாட் woken up, would they have perished in the sea? இல்லவே இல்ல. யாரும் அழிஞ்சு போயிருக்க மாட்டாங்க. ஜீசஸ் அவர் எழுப்பலனாலும் அந்த போட் என்ன ஆயிருக்காது, கவுந்திருக்காது. ஆனா சீஷர்கள் என்ன பண்ணல, ஆண்டவரை அவங்களா ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண பாக்குறாங்க. ஆண்டவரை நம்பல. அப்ப நம்ம வாழ்க்கையோட பயணத்துல ஆண்டவர் நம்மள என்ன பண்ணிருக்காரு, முழுசா நம்பியிருக்காரு. இந்த பிள்ளை நம்மள நம்புவான், இந்த பிள்ளை நம்மள நம்பி இருப்பான், நம்மள தொந்தரவு பண்ண மாட்டான், அக்கறைக்கு போவோம் வாருங்கள் சொன்னது அவர் தானே. அப்ப அவர் பொய் சொல்ல மாட்டாரு, அவர் உண்மைதான் சொல்லுவாரு. நம்ம உண்மை சொல்லுவோம், நம்ம பொய் சொல்ல மாட்டோம். நம்ம பிள்ளை நம்மள நம்புது. கம் லெட் அஸ் கோ அப்படின்னு சொன்னவரு அவர் நம்மள கைவிட மாட்டார். he will not abandon you. ஒரு நாள் நம்மள கைவிட மாட்டார். கடைசி வரைக்கும் நம்மள கரையில கொண்டு போய் சேர்ப்பாரு. இப்ப இப்ப நான் சொன்ன மாதிரி இந்த சீஷர்கள் இயேசுவை முற்றிலும் நம்பாம அவங்களாவே சால்வ் பண்ண பாக்குறாங்க. முடியலன்னு இயேசுவை குற்றப்படுத்துறாங்க. அப்ப நம்ம வாழ்க்கையில என்ன பண்ணக்கூடாது, நம்ம பிரச்சனையை நம்ம சால்வ் பண்ண ட்ரை பண்ணக்கூடாது. அப்ப நினைக்கலாம், ஐயோ இவ்வளவு கஷ்டம் வருதே, இயேசு எங்க போனாரு என் வாழ்க்கையில, இவ்வளவு சோதனை வருது, இயேசு எங்க போனாரு? ஆனா நிம்மதியா தூங்கிட்டு இருக்காரு. அப்ப நிம்மதியா தூங்கிட்டு இருந்தா என்ன பண்ண முடியும்? அவர் தானே சொன்னாரு அக்கறைக்கு போகும் வாருங்கள். அப்ப அவர் நிம்மதியா தூங்கும் போது நம்ம கவலைப்படக்கூடாது, நம்ம நிம்மதியா இருக்கணும். அப்ப உங்க வாழ்க்கையில புயல் வரும்போது இயேசு எங்க? உங்க வாழ்க்கையில கஷ்டம்னு வரும்போது, சோதனை வரும்போது, போராட்டம் வரும்போது, அப்ப இயேசு எங்க போனாரு உங்க வாழ்க்கையில? உங்களுக்கு ரட்சிப்பை கொடுத்தது யாரு? ஆண்டவர். உங்களுக்கு ஒரு மனைவியை கொடுத்தது யாரு? ஆண்டவர். உங்களுக்கு கணவனை கொடுத்தது யாரு? ஆண்டவர். உங்களுக்கு பிள்ளைகள் கொடுத்தது யாரு? ஆண்டவர். உங்களுக்கு பெற்றோர்களை கொடுத்தது யாரு? ஆண்டவர். அப்ப இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில நம்ம கொடுத்தது யாரு? ஆண்டவர். அப்ப இதெல்லாம் கொடுத்த ஆண்டவர் நம்மளோட வாழ்க்கையில வர ஒரு போராட்டம் வரும்போது நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஒரு ஆண்டவர் மேல என்ன பண்ணும், விசுவாசத்தை வைக்கணும். இப்ப நம்மள ஒரு புயல் அடிக்கும் போது அவர் பத்திரமா நம்மள கரை கொண்டு போய் சேர்ப்பாருன்னு சொல்லி ஆண்டவரை நம்ம நம்பணும். இந்த சைக்ளோன் ஹிட்ஸ், he will take you through, don't disturb him. ஆண்டவரை தொந்தரவு பண்ணவே பண்ணாதீங்க. நீங்க அதனால ஜபமே பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்ல. நம்ம ஜபம் பண்ணலாம், ஆண்டவர்கிட்ட நம்மளோட பிரச்சனையை சொல்லி ஜபம் பண்ணலாம். ஜபம் பண்றது தப்பு இல்லை. ஆண்டவரை குற்றப்படுத்தாதீங்க, அவர் அக்யூஸ் பண்ணாதீங்க. இவங்க சீஷர்கள் சொன்ன மாதிரி நாங்க மடிந்து போகிறோம், உங்களுக்கு கவலை இல்லையான்னு கேட்கிறாங்க. இயேசு செஞ்ச அற்புதம், பிரசங்கம் எல்லாத்தையும் மறந்துட்டு உங்களுக்கு நாங்க சாவரமே உங்களுக்கு கவலை இல்லையான்னு அவர் குற்றப்படுத்துறாங்க. அந்த மாதிரி ஆண்டவரை குற்றப்படுத்தாதீங்க உங்களோட சோதனையில, போராட்டத்துல. அதுதான் இந்த பிரசங்கத்தோட முக்கியமான பாயிண்ட். அப்ப நம்ம வாழ்க்கையில வர கஷ்டத்துல நீங்க உங்களுக்கு கடன் பிரச்சனை ரொம்ப ஆதங்கமா தான் இருப்பீங்க. இவ்வளவு கடனா இருக்கு, இது கடன் பிரச்சனை தீர்ற மாதிரியே இல்லை, நமக்கு எவ்வளவு வேதனையில இருக்கிறோம், அது நமக்கு தீர்ற மாதிரியே இல்லையே, நமக்கு வியாதி இருக்கு, ஜெபம் பண்ணி பார்த்தோம், ஆண்டவரே நான் இவ்வளவு வியாதியில இருக்கேன், அது உங்களுக்கு பரவாயில்லையா? ஆண்டவரே நான் இவ்வளவு கடன் பிரச்சனை இருக்கேன், அது உங்களுக்கு பரவாயில்லையா? நீங்க கண்டுக்கவே மாட்டீங்க. நான் இங்க பிள்ளைங்களால இவ்வளவு பிரச்சனையா இருக்கேன், அது உங்களுக்கு பரவாயில்லையா? நீங்க கண்டுக்கவே மாட்டீங்களே அப்படின்னு ஆண்டவரை யாரும் குற்றப்படுத்தாதீங்க. நீ கேட்கலாம், இந்த பிள்ளைங்களால எனக்கு பிரச்சனை, இந்த பிரச்சனை, இந்த போராட்டம், எவ்வளவு போராட்டம்னு சொல்லி நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஆண்டவரை குற்றப்படுத்த வேண்டாம்ன்ற. அப்ப நம்ம ஆண்டவர் நம்மள நம்புற மாதிரி நம்ம ஆண்டவரை ஃபுல்லா நம்புறோம். என்னோட புருஷன் எப்படி இருக்காரு, இது உங்களுக்கு ஓகேவா? நீங்க கண்டுக்கவே மாட்டீங்க அப்படின்னு ஆண்டவர் குற்றப்படுத்தாதீங்க. எங்க வீடு இப்படி ஒழுகுதே, ஒரு நல்ல வீடு கூட எங்களுக்கு இல்லையே, நீங்க நிம்மதியா தூங்குறீங்களே, நாங்க இவ்வளவு கஷ்டப்படுறோமே, இது உங்களுக்கு கவலை இல்லையா அப்படின்னு சொல்லி ஆண்டவரை குற்றப்படுத்தாதீங்க. எந்த உங்க வாழ்க்கையில பிரச்சனை வந்தாலும் நீங்க என்ன பண்ணுங்க, ஆண்டவர் அழைத்த பயணம் இது. லெட்ஸ் கோ டு தி அதர் சைடு, அக்கறைக்கு போவோம் வாருங்கள்னு சொன்னார்னா அவர் நம்மள பத்திரமா அவர் அழைத்த பயணத்துல இப்ப நீங்க வந்திருக்கீங்க. அப்ப இயேசுதான் நம்மளை அழைச்சிருக்காரு, நம்மளை அழைத்த தேவன். அப்ப இயேசு அழைத்த பயணத்துல நம்ம வந்திருக்கோம். நம்மளோட வாழ்க்கை பயணம் இயேசுவோட பயணம். அப்ப இயேசு அழைச்சுதான் நம்ம வந்திருக்கோம். அப்ப ஜீசஸ் தான் நம்மளை இன்வைட் பண்ணிருக்காரு. ஜீசஸ் ஹஸ் இன்வைட்டட் யூ டு ஜாயின் ஹிஸ் ஜர்னி. அவரோட பயணத்துல நம்மள இயேசு அழைச்சு கொண்டு போயிருக்காரு. அப்ப he will take you through. அவர் பத்திரமா நம்ம கொண்டு போய் சேர்ப்பாரு. அந்த ஒரு விசுவாசம் இருக்கணும். ஆண்டவரே என்னோட வாழ்க்கை பயணம் உங்களோட பிளான், நான் உங்களோட பிள்ளை, என்ன அழைச்சது நீங்க, உங்களோட பயணத்துல என்ன கூட்டிட்டு போறீங்க. அப்ப நீங்க நிம்மதியா இருக்கிறதுக்கு நான் விடுவேன் ஆண்டவரே, நான் உங்களை நம்புவேன், உங்களை சார்ந்துக்குவேன், உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். இப்ப நம்ம அவரை நம்புறோம், ஆண்டவர் நம்ம நம்புறாரு. we trust him. அதே போல he trusts us. ஆண்டவர் நம்மளை நம்புறாரு.
இதுதான் இதுல முக்கியமான பாயிண்ட். இது சூறாவளி வந்தாலும், புயல் காற்று வந்தாலும், சோதனை வந்தாலும் பயப்படாதீங்க. டோன்ட் ஃபியர் சைக்ளோன்ஸ் அண்ட் த வேவ்ஸ். அதுல மோதட்டும் படகுல. உங்க வாழ்க்கையில புயல் வரட்டும். பயப்படவே பயப்படாதீங்க. அவரோட நம்ம யாரோட பயணத்துல இருக்கிறோம்? இயேசுவோட பயணத்துல இருக்கோம். ஆண்டவரோட பயணத்துல இருக்கிறதுனால நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. இப்ப இயேசுவோட பயணம்ன்றதுனால புயல் வராமலா இருந்துச்சு? இயேசு தான் இருக்கிறாரு. அவர் பிளான் பண்ண ட்ரிப் தான். அவரோட ஜேர்னி தான். அவர் தான் அக்கறைக்கு போவோம் வாருங்கள்னு சொன்னாரு. அவர் தான் போட்ல வராரு. புயல் வராமலா இருந்துச்சு? புயல் வருது, காத்து வருது. அதே போல இயேசுவோட ஜேர்னில நம்மளோட வாழ்க்கையில இயேசு நம்ம கூட இருக்கிறதுனால புயல் வராதுன்னு இல்ல. கஷ்டம் வராதுன்னு இல்ல. கஷ்டம் வரதான் செய்யும். போராட்டம் வரதான் செய்யும். ஆனா நம்ம கூட யார் இருக்கிறா? ஆண்டவர் இருக்கிறாரு. அது அவரோட பயணம். அவர் மேல விசுவாசம் வைக்கணும். சீஷர்கள் குற்றப்படுத்தின மாதிரி இயேசு என்ன பண்ணக்கூடாது? குற்றப்படுத்தக்கூடாது. புயல் வரும். அவர் பத்திரமா நம்மள கரைக்கு கொண்டு போய் சேர்ப்பாரு. ஒரு சின்ன பிள்ளை எப்படி இயேசுவை நம்புதோ அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும்? இயேசுவை நம்பி இருக்கணும். இப்ப நம்மளோட விசுவாசத்தை தொடங்குறவர் என்ன பண்ணுவாரு? கடைசி வரைக்கும் முடிப்பாரு. Have faith in God. He who started the journey, he will end the journey. அப்ப கடைசி வரைக்கும் நம்ம பயணத்தை அவர் முடிக்க வல்லமையுள்ள தேவனா இருக்காரு. அப்ப இப்ப நீங்க யோசித்து பாருங்க. இயேசு தூங்குனதுக்கு 2வது ரீசன் என்னன்னு சொன்னேன்? அவரு நம்மள நம்புறதுனால. இன்னைக்கு நீங்க உங்க வாழ்க்கையில யோசிச்சு பாருங்க. எத்தனை பேரு ஆண்டவரை முழுசா நம்புறீங்க உங்க வாழ்க்கையில? அப்ப நம்ம கஷ்டம், நம்ம போராட்டம், நம்ம சோதனை வரும்போது ஆண்டவரை நம்ம டிஸ்டர்ப் பண்றோமா? ஆண்டவர் மேல நம்ம நம்பிக்கை வச்சிருக்கோமா? நம்ம இப்போ வாழ்க்கையில அவர் நல்லா தூங்கிட்டு இருக்காரு. அவர் கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு. நீங்க என்ன பண்ணும்? ஆண்டவர் மேல ஃபுல்லா நம்பிக்கை வச்சுட்டு இந்த எல்லாம் ஒரு காலத்துல அடங்கிடும். அதுக்கப்புறம் ஆண்டவர்கிட்ட நீங்க சொல்லணும். ஆண்டவரே, நான் ஒரு நல்ல ஒரு ஸ்டோரி சொல்றேன். நான் ஒரு கதை சொல்றேன். நான் இப்படி புயல் வந்துச்சு, பயங்கரமா அல்லாடிச்சுது, இவ்வளவு போராட்டம் வந்துச்சு. ஆண்டவர் கேட்பாரு, என்ன பண்ணீங்க? நத்திங். ஒண்ணும் பண்ணலண்ணா. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இதுதான்ப்பா வேணும். நீ தான் என் பிள்ளை. நீ தான் என் பிள்ளை. இதுதான் எனக்கு வேணும்னு சொல்லுவாரு. பாருங்க, ஒரு புயல் வந்துச்சு, கஷ்டம் வந்துச்சு, சோதனை வந்துச்சு. நம்ம ஆண்டவருக்கு ஸ்டோரி சொல்லணும். ஆண்டவரே, இப்படிப்பட்ட கஷ்டம்லாம் வந்துச்சு, இப்படிப்பட்ட சோதனைலாம் வந்துச்சு. ஆண்டவர் கேட்ப, என்ன பண்ணீங்க? நாங்க ஒண்ணும் பண்ணல. இப்ப எப்படி இருக்கிறோம்? ஆண்டவரே விடுதலை கொடுத்தீங்க. நம்ம ஆண்டவருக்கு ஸ்டோரி சொன்னோம். அப்படி இருந்தா ஆண்டவர் நீங்க தான்ப்பா என் பிள்ளைன்னு பார்த்து சந்தோஷப்படுவாரு. எத்தனை பேருக்கு இந்த மாதிரி ஆசைப்படுறீங்க? ஆண்டவர் உங்களை பார்த்து உங்களோட போராட்டத்துல நீங்க ஆண்டவரை தொந்தரவு பண்ணாம இருந்து, உங்களை நம்பியிருக்கிற நம்பிக்கையை உடைக்காம இருந்து, ஆண்டவர்கிட்ட அப்புறம் ஒரு கதையை சொல்லி ஆண்டவர் துதிக்கிறத பார்த்து ஆண்டவர் சந்தோஷப்படணும்னு எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? இன்னைக்கு என்ன ஒரு தீர்மானம் பண்ணலாமா? ஆண்டவரே, என் வாழ்க்கையில வந்தாலும், போராட்டம் வந்தாலும், சோதனை வந்தாலும், இந்த சீஷர்கள் குற்றப்படுத்தின மாதிரி உங்களை குற்றப்படுத்த மாட்டேன். ஆண்டவரே, ஆண்டவரே, நான் பாட்டுக்கு அமைதியா இருப்பேன். நான் உங்களை நம்புறேன். நீங்க என்ன நம்புற மாதிரி நீங்க நம்பியிருக்கீங்க. அதே போல நான் உங்களை நம்பியிருக்கிறேன். கடன்ற புயல் வந்தாலும், வியாதின்ற ஒரு சூறாவளி வந்தாலும், குழப்பத்துல ஒரு குழப்பம் வந்தாலும், எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்தாலும், அதுல ஆண்டவரே, நீங்க என் கூட தான் இருக்கீங்க. நீ தூங்கிட்டு இருந்தா பரவாயில்ல. என் கூட நீங்க இருந்தாலே போதும். என் கூட ஆண்டவர் நீங்க இருக்கிறீங்களே அது போதும் அப்படின்ற விசுவாசம் எத்தனை பேருக்கு இருக்கு? நீங்க என் கூட இருந்து எதுவும் எனக்கு நடக்கிற மாதிரி தெரியல. என்னோட போராட்டத்துக்கு ஒரு முடிவு வர மாதிரியும் தெரியல. இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வர மாதிரியும் தெரியல. நீங்க தான் இருக்கீங்களான்றது கூட தெரியல. அந்த மாதிரி ஒரு சந்தேகம் வருதுன்னா நீங்க கவலைப்பட வேண்டாம். ஆண்டவர் நம்ம ஜர்னில இருக்காது. அது ஆண்டவரோட பயணம். நம்ம பயணத்துல ஆண்டவரோட நிம்மதியா தூங்க விடுங்க. அப்ப என்ன பண்ணும்? நான் விசுவாசித்திருக்கிறவர் எல்லாரும் என்று அறிவேன். நம்ம ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? பத்திரமா கடை சேர்க்க வல்லமையுள்ளவர். நம்ம அழைத்த தேவன் நம்ம வல்லமையுள்ளவர். ஆண்டவரே, நீங்க சொல்லிதானே ஆண்டவரே இந்த காரியத்தை நான் செஞ்சேன். நீங்க சொல்லிதான் இந்த ஊழியத்தை செய்யறேன். நீங்க சொல்லிதான் இந்த வேலைக்கு நான் போனேன். நீங்க சொல்லிதான் ஆண்டவரே இந்த காரியத்துக்கு நான் முடிவு எடுத்தேன். ஆனா என் வாழ்க்கையில இவ்வளவு போராட்டம் வந்து நீங்க கண்டுக்கவே மாட்டீங்களா? நீங்க நினைக்கலாம். ஆண்டவர் நீங்க ஆண்டவரை டிஸ்டர்ப் பண்ணாம நீங்க என்ன பண்ணுங்க? ஆண்டவர் மேல ஒரு விசுவாசம் வைங்க. ஆண்டவர் நிச்சயமா அவர் கரையை கொண்டது பத்திரமா நம்ம சேர்ப்பாரு. ஏன்னா இது யாரோட பயணம்? ஆண்டவரோட பயணம். அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னது யாரு? ஆண்டவர். லெட் அஸ் கோ டு தி அதர் சைடுன்னு சொன்னது ஆண்டவர். அப்ப ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? நம்மள பத்திரமா கொண்டு போய் சேர்ப்பாரு. நம்ம வாழ்க்கையில போராட்டம் வந்தாலும், புயல் வந்தாலும் நீங்க என்ன பண்ணுங்க? ஆண்டவர் மேல நம்புங்க. இப்ப இந்த வேளையில எல்லாரும் ஒரு நிமிஷம் கண்ணை மூடலாமா? இந்த வேளையில உங்களோட எல்லா பிரச்சனையும், உங்க புயல் எல்லாம் இந்த வேளையில ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. நினைச்சுக்கோங்க. உங்களோட எல்லா போராட்டத்தையும் இந்த வேலை ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஆண்டவரே, ஆனா ஆண்டவரை குற்றப்படுத்தாதீங்க. ஆண்டவரே, எனக்கு இந்த போராட்டம் இருக்குது. இப்படிப்பட்ட சூறாவளி என் வாழ்க்கையில இருக்குது. எல்லாரும் கண்ண முடியலாமா? இப்படிப்பட்ட போராட்டம் என் வாழ்க்கையில இருக்கு. இந்த போராட்டத்துல இருந்து நீங்க இருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. இந்த போராட்டத்துக்கு ஒரு முடிவும் இல்ல. அப்ப நீங்களே நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. ஆனா இது எனக்கு நல்லா தெரியும். என்னோட வாழ்க்கை பயணம் உங்களோட பயணம். என்னை அழைச்சது நீங்க. என்னை அழைத்த தேவன் நீங்க உண்மை இல்லவர். அப்ப என்ன நீங்க பத்திரமா கொண்டு போய் அக்கறைக்கு சேர்ப்பீங்க. அந்த ஒரு விசுவாசம் என் மேல இருக்கு. எல்லாரும் இந்த வேளையில ஆண்டவர் கண்ண மூடி உங்க ஒவ்வொரு பிரச்சனையும் ஆண்டவர்கிட்ட சொல்லாம ஒரு நிமிஷம். ஆண்டவரே, எனக்கு இந்த போராட்டம் இருக்குது.
இந்த போராட்டத்தை உங்ககிட்ட ஒப்புக் கொடுக்கிறேன். எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு. இத உங்கள்ட்ட ஒப்புக் கொடுக்கிறேன். ஆனா நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, நீங்க என் படகுல இருக்கீங்கன்னு. பட் ஐ பிலீவ் தட் யூ ஆர் இன் மை போட். ஆண்டவரே, நீங்க என் போட்ல இருக்கீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். அப்படின்னு சொல்லி ஆண்டவர்ட்ட ஒவ்வொரு பிரச்சனையும் நீங்க சொல்லுகிற இந்த வேளையில, ஆனா ஆண்டவர குற்றப்படுத்தாதீங்க. ஆண்டவர சொல்லிட்டே இருங்க. இந்த பயணம் வந்து ஆண்டவரோட பயணம். உங்களோட வாழ்க்கை பயணம் ஆண்டவரோட பயணம். ஆண்டவர் உங்க கூட இருக்கிறாரு. அவரு பத்திரமா உங்கள என்ன பண்ணுவாரு? கரைக்கு கொண்டு போய் சேர்ப்பாரு. அதனால ஆண்டவரே, ஆண்டவர்ட்ட எல்லாரும் இந்த வார்த்தை சொல்லாமா? ஆண்டவரே, என் படகுல நீங்க இருக்க மாட்டீங்க. இருக்கிறீங்க. அதனால நான் உங்கள என்ன பண்ணேன்? உங்கள குழப்ப மாட்டேன். உங்கள டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். உங்கள எழுப்பி இந்த சீஷர்கள் பண்ண மாரி உங்கள நான் குழப்பிட்டு இருக்க மாட்டேன். என் நம்பிக்கை உங்க மேல் வைப்பேன். அப்படின்னு ஆண்டவர்ட்ட சொல்லாமா? ஐ அம் நாட் கோயிங் டூ டிஸ்டர்ப் யூ லார்ட். சொல்லுங்க. என்ஜாய் யுவர் ரெஸ்ட் இன் மை போட். என்னோட படகுல நீங்க நல்லா என்ஜாய் பண்ணுங்க. நான் உங்கள தொந்தரவே பண்ண மாட்டேன் ஆண்டவரே. கஷ்டம் வந்தாலும், சோதனை வந்தாலும் நான் உங்கள நம்புவேன். ஆனா அதுக்கப்புறம் ஒரு ஸ்டோரி சொல்லுவேன். அதுக்கப்புறம் எல்லாம் அடங்கும். அப்ப நான் உங்கள்ட்ட கதை சொல்லி உங்கள துதிப்பேன். அப்ப நீங்க சொல்வீங்க, நீ என் பிள்ளைன்னு. அந்த மாரி ஒரு முதிர்ச்சியான ஆவிக்குரிய நிலைமைக்கு நீங்க வரணும். ஆண்டவரே, நீங்க சொல்லி இந்த காரியத்தை செஞ்சு இப்படி பிரச்சனை வந்துச்சே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். எந்த போராட்டமா இருந்தாலும் இந்த வேளை ஆண்டவர்ட்ட நீங்க சொல்லுங்க. இந்த வேளை ஆண்டவர் சால்வ் பண்ணுங்கன்னு யாரும் கேட்க வேண்டாம். ஆண்டவரே, இந்த போராட்டத்துல இருந்து விடுதலை தாங்கன்னு யாரும் கேட்க வேண்டாம். ஆண்டவரே, உங்க போராட்டத்தை சொல்லுங்க, பரவாயில்ல. எனக்கு இதுல இருந்து விடுதலை தாங்கன்னு கேட்க வேண்டாம். இந்த வேளை ஆண்டவர்ட்ட சொல்லுங்க, ஆண்டவரே, நீங்க என் வாழ்க்கை பயணத்துல நீங்க இருக்கீங்க. அதனால நான் என் நம்பிக்கையை உங்க மேல வைக்கிறேன். நான் உங்கள டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். நீங்க என் வாழ்க்கையில சந்தோஷமா நீங்க என்ஜாய் பண்ணுங்க. என் வாழ்க்கையில நீங்க சந்தோஷமா என்ஜாய் பண்ணுங்க சொல்லி எத்தனை பேர் ஆண்டவர்ட்ட நீங்க சொல்ல விரும்புறீங்க? ஆண்டவர் பார்த்து சொல்லுங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கை அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன தெய்வன், நீங்க என்ன பத்திரமா கொண்டு போவீங்க. நான் உங்களை தொந்தரவு பண்ண மாட்டேன். புயல் அடிச்சாலும், காத்து அடிச்சாலும், இந்த சீசரை எழுப்பின மாதிரி உங்களை தொந்தரவு பண்ண மாட்டேன். நீங்களே நம்புறீங்க. என்னை நம்பி நீங்க நிம்மதியா இருக்கும்போது, நான் ஆண்டவரே உங்களை நம்பி ஒரு சின்ன பிள்ளை எப்படி அவங்க பெற்றோர்கிட்ட சார்ந்துக்கணுமோ, நான் உங்களை சார்ந்துக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கலாம் இந்த வேளையில. அதுதான் அந்த பிரசங்கத்தோட முக்கியமான காரியம். அந்த முக்கியமான காரியம் என்னன்னா, ஆண்டவருக்கு நம்மள என்ன பண்ணணும்? ஆண்டவர் மேல சார்ந்துக்கணும். இந்த போராட்டம், பிரச்சனை வரும்போது இந்த பிரச்சனையை பார்க்க வேண்டாம். இந்த பயணம் உங்க பயணம் இல்ல. இது ஆண்டவரோட பயணம். இது ஆண்டவர் அந்த பயணத்துல இருக்கிறாரு. அவர் தூங்கிட்டே இருந்தாலும் பரவாயில்ல, கவலை இல்ல. அவர் ஒண்ணுமே செய்யாத மாதிரி ஒரு அமைதலா இருந்தாலும் பரவாயில்ல, கவலை இல்ல. அந்த போராட்டத்தினால நம்ம அழுந்து போக மாட்டோம். அவர் இருந்தாலே போதும். அவர் தூங்கினாலும் பரவாயில்ல. நம்ம என்ன பண்ண மாட்டோம்? அழுது போக மாட்டோம். அவரே நிம்மதியா இருக்காரு. அவர் பிரச்சனையை தீர்க்க வல்லவர். அவர் பத்திரமா கடைசியா என்ன பண்ண போவாரு? அவர் அக்கறை கொண்டு போவாரு. நம்ம ஆண்டவரை நம்புறோம். அதே போல ஆண்டவர் நம்மள நம்புறாரு. எல்லாரும் இந்த ஒப்பு கொடுத்து இந்த வேளையில ஆண்டவர்ட்ட உங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, ஏசப்பா, என்ற வாழ்க்கை பயணத்துல நீங்க நிம்மதியா நீங்க தூங்குங்க ஆண்டவரே. நான் உங்களை தொந்தரவு பண்ண மாட்டேன். ஆனா ஒரு நாள்ல ஆண்டவர் விடுதலை கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களை துதிப்பேன். என்னோட வாழ்க்கை 2018 வருஷத்துல பயங்கரமான ஒரு போராட்டம் வந்துச்சு. ஆண்டவர் என்னோட முதல்ல அந்த வைஃபுக்கு கேன்சர், ஃபைனல் ஸ்டேஜ் கேன்சர். அப்புறம் ரொம்ப சோர்ந்து போயிட்டேன். ஒரு சின்ன 8 வயசு பிள்ளையை வச்சிருக்கிறேன். அது இந்த ஊர்ல யாருமே கிடையாது எங்களுக்கு தனியா. இப்ப நான் இவ்வளவு வேலையை விட்டுட்டு இவளை பார்க்க போனா சர்வைவல், வீட்டு வாடகை கட்டணும், சாப்பிடணும், யார் எந்த உதவியும் இல்லை. அங்கேருந்து இந்தியாவில இருந்து யார்கிட்டயும் காசு வாங்க முடியாது. ஏன்னா இங்க டாலர் நிறைய வாடகை. நான் என்ன பண்ணுவேன்? ஒரு பயங்கர புயல் அடிச்சது. ஆண்டவரே, நான் நீங்க அவ்வளவு ஜெபம் பண்ணி தான் இந்த கல்யாணத்தை பண்ணேன். அவ்வளவு ஜெபம் பண்ண ஆண்டவர்கிட்ட நம்பி. ஆண்டவரே, அந்த மாதிரி ஒரு பயங்கர புயல் அடிச்ச சூழ்நிலை இருந்துச்சு. ஆனா கர்த்தர் எல்லா புயலையும் அமர்த்தினாரு. கர்த்தர் என் கூட இருந்தாரு. கர்த்தர் நடத்தினாரு. இப்ப நான் அதை நினைச்சு ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்றேன், துதிக்கிறேன். எப்படி அதெல்லாம் சமாளிச்சேன்னு நான் நினைச்சு பாக்குறேன். நைட் ஷிஃப்ட் போவேன். நைட் ஃபுல்லா தூங்க மாட்டேன். பகல்ல வந்துட்டு நேரா ஷூவை கூட உட்காம நேரா கிச்சனுக்கு போவேன். போய் இட்லி சுடுவேன். இட்லி சுட்டுட்டு இந்த சின்ன பிள்ளை அவனை குளிப்பாட்டிட்டு அவனை கொண்டு போய் சாப்பாடு கொடுத்துட்டு ஸ்கூல்ல கொண்டு போய் விடணும். விட்டுட்டு அடுத்து இவளை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். கீமோ தெரபிக்கு போயிட்டு திருப்பி சாயந்தரம் தான் வருவோம். வந்து இவ பிள்ளைய கூட்டிட்டு வரும் திருப்பி ஸ்கூல்ல இருந்து. பயங்கர போராட்டம் என் வாழ்க்கையில. ஆனா கர்த்தரை புயல் என்ன அடிச்சாலும் கர்த்தரை கூட இருந்தாரு. கர்த்தரின் வாழ்க்கை பயணத்துல அவர் என்னை பத்திரமா கொண்டு கடை சேர்த்தாரு. அப்புறம் நான் யோசித்து பார்த்தேன், அதுல எப்படி இன்னைக்கு தாண்டி வந்தேன்னு பார்த்து ஆண்டவர் துதிச்சேன். அதே போல உங்க வாழ்க்கையில நீங்க யோசிச்சு பாருங்க, எத்தனை கஷ்டம் போராட்டத்துல ஆண்டவருக்கு விடுதலை கொடுத்தாரு. ஆனா அந்த மாதிரி சமயத்துல ஆண்டவர் நம்ம குற்றப்படுத்தக்கூடாது. ஆண்டவரை நிம்மதியா இருக்க வரணும். ஆண்டவர் நம்ம வாழ்க்கை பயணத்துல இருக்க ஒரு பத்திரமா கொண்டு போய் சேர்ப்பாரு. இந்த வேலை எல்லாரும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. இந்த வேலையில ஒரு பாட்டு நான் போடுறேன். இந்த நேரத்துல உங்களை ஒரு நிமிஷம் ஆண்டவருக்கு நீங்க ஒப்பு கொடுத்துட்டு இருங்க. எல்லாரும் ஆண்டவரே, இந்த வேலையில என்ன உங்களுக்கு ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்துட்டு இருக்க பார்க்கலாம். எல்லாரும் இந்த பாட்டை பாடும்போது நீங்க எல்லாரும் ஒரு முறை ஒப்பு கொடுங்க. எல்லாரும் ஒப்பு கொடுங்க. எல்லாரும் ஆண்டவரே என்ன உங்களுக்கு ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லுங்க. உங்களை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, இந்த எந்த போராட்டம் பிரச்சனை வந்தாலும் இந்த சீஷர்கள் செஞ்ச மாதிரி நான் உங்களை எழுப்ப மாட்டேன் ஆண்டவரே. சீஷர்கள் செஞ்ச மாதிரி நான் எழுப்ப மாட்டேன். நீங்க எங்களை நம்புறீங்க, அதே போல நான் உங்களை நம்புவேன் ஆண்டவரே. இப்ப நீங்க என் கூட இருக்கீங்களா இல்லையானே எனக்கு தெரியல ஆண்டவரே. ஒரு போராட்டத்துக்கு முடியவே இல்லை.
ஜீசஸ் ஆண்டவர் இருக்கிறதே ஒரு சந்தேகமா இருக்கு. அந்த மாதிரி நிலைமையில நீங்க ஒருவேளை இருக்கலாம். ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? கடைசி வரைக்கும் கரைக்கு கொண்டு சேர்ப்பாரு. உங்களோட வாழ்க்கை பயணத்துல ஆண்டவர் கூட இருப்பாரு. நம்மள சொன்னது யாரு? அக்கறைக்கு போகும் வாருங்கள்னு. ஒரு நிமிஷம் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க, ஒரு 2 நிமிஷம் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் உங்களை தொந்தரவு செய்ய மாட்டேன். ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க, ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. வாழ்க்கை பயணத்துல ஆண்டவர் நம்மோடு இருக்கிறாரு. அவர் கடைசி வரைக்கும் நடத்துவாரு. காற்றையும் கடலையும் அதட்ட வல்லமையில சிருஷ்டி கர்த்தர். நம்மளோட வாழ்க்கையோட போராட்டத்தை அதட்ட அவருக்கு அதிகாரம் இருக்கு. அது ஆண்டவர்கள் நம்பிக்கை வைக்கணும். கடைசி வரை அவர் நம்மளை பத்திரமா கொண்டு வந்து சேர்ப்பாரு. அந்த விசுவாசத்தோட எல்லாரும் ஒப்பு கொடுத்துருங்க. யாரும் வந்த வண்ணமாவே நீங்க போகக்கூடாது. இன்னைக்கு இந்த பிரசங்கத்தை கேட்டுட்டு இன்னமும் உங்க வாழ்க்கையில பிரச்சனை வரும்போது, போராட்டம் வரும்போது நீங்க எதை யோசிக்கணும்? இந்த சீசர்களை யோசிக்கணும். நம்ம வாழ்க்கையில போராட்டம் வரும்போது, பிரச்சனை வரும்போது சீசர்களை நீங்க யோசிக்கணும். இந்த பிரசங்கத்துக்கு அப்புறம் ஆண்டவரே, இன்னமும் நான் என்னோட போராட்டத்துல உங்களை தொந்தரவு பண்ண மாட்டேன், உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் ஆண்டவரே, உங்களை சார்ந்துக்குவேன். அதுக்கப்புறம் ஒரு கதை சொல்லுவேன். எல்லாம் அடங்குனதுக்கு அப்புறம் நீங்க விடுதலை கொடுத்தீங்களேன்னு சொல்லி உங்களை துதிப்பேன். அந்த ஆவிக்குரிய நிலைமைக்கு நீங்க இன்னைக்கு வரணும். அதுதான் இந்த பிரசங்கத்தோட முக்கியமான ஒரு காரியம். அதுக்கு நீங்க இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. யாரும் வந்தாண்டமாவே போகாதீங்க. அதுக்கு ஒப்பு கொடுத்துட்டு போங்க. எப்பெல்லாம் உங்க வாழ்க்கையிலோ உங்க பிரச்சனை வரும்போது இதை நினைச்சுக்கோங்க. எப்போ உங்க வாழ்க்கை வந்தாலும் இந்த காரியத்தை நினைச்சுக்கோங்க. நம்ம வாழ்க்கையில இருக்காது. இந்த பயணம் இயேசுவோட பயணம். எல்லாரும் ஒப்பு கொடுக்க ஒரு நிமிஷம். எல்லாரும் உங்க பிரச்சனை எல்லாம் நினைச்சுக்கோங்க. இயேசுக்கு நிச்சயமா ஒப்பு கொடுங்க. பத்திரமா உங்களை அக்கறைக்கு கொண்டு போய் சேர்ப்பாரு. நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அக்கறைக்கு போகும் வாருங்கள் என்று சொன்னவர். இது அவரோட பிரயாணம், ஆண்டவரோட பிரயாணம். நம்ம ஆண்டோட பிள்ளைங்க. ஆண்டவர் நம்மளை ரசிச்சிருக்காரு. நம்ம குடும்பம் ஆண்டோட குடும்பம், நம்ம பிள்ளைகள் ஆண்டவரோட பிள்ளைங்க. நம்ம வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு காரியமும் ஆண்டவருக்கு தெரியாம எதுவும் நடக்கல. அப்ப கடைசி வரை அவர் நடப்பார். யாரும் ஆசீர்வதிப்பாங்க.